Hi friends, welcome to Time with RJ channel. இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம வரலாறு தான் திரும்பி பார்க்க போறோம். பேசுறதுக்கு நிறைய டாபிக் இருக்கு. எதுக்கு வரலாறு சூஸ் பண்ணீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம டிஜிட்டலோட வாழ பழகி ரொம்ப வருஷம் ஆச்சு. என்னென்னலாம் சான்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்துலயும் நம்ம இந்தியன் கல்ச்சரையும் இந்தியன் வரலாற்றையும் சொல்லி அதை அழியாம பரப்பும் அப்படிங்கிறதுக்காக தான். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவுக்கு வந்து நம்மளை அடிமையா வச்சிருந்தாங்க, நம்மளை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க எதனால எப்படி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு யாருக்கெல்லாம் தெரியும், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறேன். டைம் இல்லை அப்படிங்கிறவங்க இதுக்காகவே எக்ஸ்க்ளூசிவா ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. டைம் இருக்கு அப்படின்னாலும் நீங்க ஒர்க் பண்ணிட்டே இருக்கையில ஸ்டோரி கேட்டுட்டு எனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ண பிடிக்கும் அப்படின்றனாலும் ஹிஸ்டரி பிடிக்கும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுக்கு வர மொத்தம் 4 காரணங்கள் இருக்குது. அதுல முதல் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா 1500ஆம் ஆண்டு வரை இந்தியா தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார நாடாகவும் மிகப்பெரிய பொருளாதார நாடாகவும் இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்தியால விளைச்சல்கள், கனிம வளங்கள், கால் வைக்கிற இடமெல்லாம் தங்கம் அப்படின்னு இருந்தது. இந்தியால இருந்து அதிகமா ஏற்றுமதி செஞ்ச பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சு, பட்டு, இந்தியன் ஸ்பைசஸ் அப்படின்னு தான் நிறைய ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இது அதிகமா ஏற்றுமதி பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள இஸ்லாமிய வணிகர்கள். இந்த மாதிரி நேரத்துல தான் வாஸ்கோட காமா கப்பல் வழியா பயணம் செஞ்சு நிறைய நாடு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. இப்படி இருக்கும்போது 1498 போர்ச்சுகல்ல இருந்து வாஸ்கோட காமாவை தற்செயலாக இந்தியாவுக்கு கூட்டிட்டு வராங்க இந்திய வணிகர்கள். இந்தியாவுக்கு வந்த வாஸ்கோட காமா இங்க உள்ள வணிகத்தையும் இங்க உள்ள செல்வத்தையும் பார்த்து வாயடைச்சு போயிடுறாரு. இதை விடவே கூடாது, நம்ம எப்படியாவது இதை கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்தியால உள்ள வணிகர்கள் மற்றும் அரசர்களோட பலவீனம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க நாட்டுக்கு திரும்பி போறாரு. திரும்பி போன வாஸ்கோட காமா சும்மா இல்லாம இந்திய பெருங்கடல்ல போற இந்திய வணிக கப்பல்களை எல்லாம் தாக்கி கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறாரு. இத பொறுத்து போன இந்தியா ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல விட்டா இவங்க நம்மள ஆண்டியாக்கிடுவாங்க அப்படின்னு இதுக்கு ஒரு முடிவு கட்டுறாங்க. அந்த முடிவு என்ன அப்படின்னா குஜராத் சுல்தான் படை, எகிப்து மாம்லுக்ஸ், டர்க்கி ஓட்டோமன் இந்த பேரரசெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்றாங்க. இந்திய பெருங்கடல்ல கொள்ளையடிச்ச போர்ச்சுகீஸ் கப்பல் படையோட கமாண்டரா இருந்தவங்க தான் பிரான்சிஸ்கோ டி அல்மெய்தா. இவங்க பையனை 1508ஆம் ஆண்டு குஜராத்ல நடந்த பேட்டில் ஆஃப் சார்ல் அப்படிங்கறதுல கொன்னுறாங்க இந்திய பேரரசுகள் உருவாக்குன படை. இதுல கொலவெறியான பிரான்சிஸ்கோ டி அல்மெய்டா இந்தியால உள்ள சுல்தான் படையை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு வருஷமா பிளான் பண்றாரு. 1509ஆம் ஆண்டுல பேட்டில் ஆஃப் டையூ அப்படிங்கிற வார்ல சுல்தான் படையை தாக்க ஆரம்பிக்கிறாரு பிரான்சிஸ்கோ. இந்தியா கிட்ட என்னதான் பெரிய பெரிய கப்பல்கள், பெரிய பெரிய பீரங்கிகள் இருந்தாலுமே போர்ச்சுகீஸோட அந்த சின்ன கப்பலை இந்தியாவால எதிர்கொள்ள முடியல. இதனால இந்தியா ரொம்ப படுதோல்வி அடையுது. இந்த போர்ல ஜெயிச்ச போர்ச்சுகீஸ் இந்தியாவோட கோவா, கொச்சின் போன்ற முக்கியமான துறைமுகங்கள் எல்லாத்தையும் தன் வசப்படுத்துது. அடுத்த 100 வருஷத்துக்கு இவங்க வச்சதான் சட்டம், இவங்க விக்கிறது தான் விலை, இவங்க சொல்றதுதான் வரி. அதுக்கப்புறம் கார்டாஸ் பெர்மிட் அப்படிங்கிற புது ஒரு பழக்கத்தை நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. கார்டாஸ் பெர்மிட் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் இந்திய துறைமுகத்துல வணிகம் செய்ய முடியும். அதாவது புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் பொருளை நம்ம ஊர் வணிகர்கள் நம்ம நாட்டுல விற்கிறதுக்கு போர்ச்சுகீஸ் அதாவது அண்டை மாநிலத்தவருக்கு டாக்ஸ் கட்ட வேண்டிய நிலைமை. நம்ம இந்திய நாட்டுல எல்லா மன்னர்களும் ஒன்னா ஒற்றுமையா இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே போர் செஞ்சு அந்த போர்ச்சுகீஸை அடிச்சு நொறுக்கி இருக்கலாம். ஆனா நம்ம இந்தியால உள்ள மன்னர்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாததுனால போர்ச்சுகீஸை ஜெயிக்க முடியல. இனி நம்மளை கேட்க யாருமே இல்ல அப்படிங்கிற தைரியத்துல பெர்மிட் டாக்ஸோட விலையை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டே போனாங்க போர்ச்சுகீஸ். ஏற்கனவே இந்தியன் ஸ்பைசஸ்க்கு அதிகமா டிமாண்ட் இருக்கிற யூரோப் கண்ட்ரில வேற வழியே இல்லாம டாக்ஸ் கட்டி அதை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. இதனால யூரோப்ல விலைவாசி எல்லாமே கூடுச்சு. 5-10 கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிக்கிட்டு இருந்த போர்ச்சுகீஸ் 1590ஆம் ஆண்டுல சடனா 25% டாக்ஸை ஏத்துறாங்க. இதை யூரோப்பியன் மக்களால ஏத்துக்கவே முடியல. இதனால பிரிட்டிஷ்ல உள்ள ஒரு 125 வணிகர்கள் அவங்க நாட்டோட ராணிட்ட பர்மிஷன் வாங்கி ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி அப்படின்னு ஒரு சிஸ்டம் கொண்டு வர்றாங்க. அதோட பிளானே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால வணிகம் செய்யற பொருட்கள் எல்லாமே இந்தியர்கள் மூலமா அதாவது போர்ச்சுகீஸோட சப்போர்ட் இல்லாம இந்தியால இருந்து டைரக்டா யூரோப்புக்கு வரணும் அப்படிங்கறத இதோட தீமா இருந்தது. 1600ல வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படிங்கிறவங்க பிரிட்டிஷ் சார்பா இந்தியா கூட வணிகம் செய்யறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இந்தியாவுக்கு வராங்க. அவங்க இந்தியாவுக்கு வந்து பார்த்த மன்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜஹாங்கீர். அவங்க பேசின அப்ரோச் பிடிச்சு போய் ஜஹாங்கீர் உடனே ஓகே சொல்லிடுறாங்க. ஆனா சிவபூஜையில கரடி புகுந்த மாதிரி இந்த பேச்சுவார்த்தைக்கு நடுவுல போர்ச்சுகீஸ் வந்து இதை எல்லாமே கேன்சல் பண்ணி விட்டுறாங்க. இதுல ரொம்பவே கொலை காண்டான பிரிட்டிஷ் எப்படியாவது போர்ச்சுகீஸ் மேல போர் தொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க.
1612 குஜராத்ல நடந்த பேட்டில் ஆஃப் ஸ்வாலி அப்படிங்கிற வாரில் போர்ச்சுகீஸை தோற்கடிச்சு பிரிட்டிஷ் தங்களுடைய வெற்றி கொடியை நட்டாங்க. போர்ச்சுகீஸ்ல இருந்து எப்படா தப்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சா இந்திய மன்னரான ஜஹாங்கீருக்கு அடிச்சது பாரு லக்கு அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷே வந்து வணிகம் செய்ய கேட்டதுனால அவங்களும் வணிகம் செய்ய ஒத்துக்குறாங்க. இப்படிதான் பிரிட்டிஷ் கொஞ்சம் கொஞ்சமா இந்தியாவுக்குள்ள வருது. அப்புறம் என்ன, இந்தியாவோட குடுமையே பிரிட்டிஷ் கைக்குள்ள. அதுக்கப்புறம் அவங்க நம்ம இந்தியாவை என்ன ஆட்டுனாங்கன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலே பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அடுத்து என்ன மாதிரியான வரலாற்று நிகழ்வுகள், என்ன மாதிரியான வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் வரலாறு பிடிக்குமோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட ஃபேமிலி எல்லாத்துக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.